ஸ்தோத்திரம் அப்பா. தாம் வாக்குத்தத்தம் பண்ணினபடியெல்லாம் தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு இளைப்பாறுதலை அருளின கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 ராஜாக்கள் 8:56. சாலமோன் கர்த்தருக்கென்று மகிமையான ஆலயத்தை கட்டி பிரதிஷ்டை செய்தபோது சர்வாங்க தகன பலிகளை மட்டுமல்லாமல் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலிகளையும் அன்போடு செலுத்தினார். தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு இளைப்பாறுதலை அருளி செய்த கர்த்தரை ஸ்தோத்தரித்தார். ஆம், இளைப்பாறுதலும் சமாதானமும் கர்த்தரிடத்திலிருந்து வருகிற பெரிய ஆசீர்வாதங்கள் ஆகும். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானத்தை உங்கள் உள்ளத்தில் தந்திருக்கிற ஆண்டவரை மனதார ஸ்தோத்தரிக்கிறீர்களா? தாவீது ராஜாவின் நாட்களில் அநேக யுத்தங்கள் நடந்தன. அநேக வீரர்கள் அவற்றிலே மரித்தார்கள். ஏராளமான இரத்தம் சிந்தப்பட்டது. ஆனால் அந்த யுத்தங்கள் தாவீதின் நாட்களிலே முடிந்து போயின. சாலமோன் ராஜ்யம் சமாதானத்தின் ராஜ்யமாய் இருந்தது. மட்டுமல்ல, எல்லா சத்துருக்களிலிருந்தும் இஸ்ரவேல் ஜனங்கள் பாதுகாக்கப்பட்டு இளைப்பாறுதலை அடைந்தார்கள். அமைதியாய் தங்கள் வீடுகளில் வாசம் பண்ணினார்கள். இஸ்ரவேலருக்கு கர்த்தர் பாராட்டின அந்த பெரிய அன்பை சாலமோன் மறந்துவிடாமல் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினார். ஒவ்வொரு நாளும் காலையிலிருந்து இரவு வரை கர்த்தர் பாராட்டின நன்மைகளை எண்ணி பார்த்து துதியுங்கள். ஒரு பக்தன் பாடும்போது, எண்ணிப்பார் நீ பெற்ற பாக்கியங்கள், கர்த்தர் செய்த நன்மைகள் யாவும் ஆசீர்வாதம். எண்ணு ஒவ்வொன்றாய், கர்த்தர் செய்த யாவும் வியப்பை தரும் என்று பாடுகிறார். ஆகவே தேவன் அருளிய இளைப்பாறுதலுக்காகவும் சமாதானத்துக்காகவும் அவரை துதியுங்கள். கிறிஸ்துவின் வாழ்க்கையை பாருங்கள். ஸ்தோத்திரமும் துதியும் அவர் வாயிலிருந்தது. வேதம் சொல்லுகிறது, 7 அப்பங்களையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி பிட்டு அவர்களுக்கு பரிமாறும்படி சீசர்களிடத்தில் கொடுத்தார். அவர்கள் ஜனங்களுக்கு பரிமாறினார்கள். மார்க் 8:6. ஸ்தோத்திரம் பண்ணினபோது அற்புதம் நடந்தது. அப்போஸ்தலனாகிய பவுலும் கிறிஸ்துவனுடைய அடிச்சுவட்டிலே நடக்க தவறவில்லை. கடல் பயணத்தில் கப்பல் சேதமானபோது பவுல் எல்லாரையும் திடப்படுத்தினார். ஆகையால் போஜனம் பண்ணும்படி உங்களை வேண்டிக் கொள்கிறேன். நீங்கள் தப்பி பிழைப்பதற்கு அது உதவியாயிருக்கும். உங்கள் தலையிலிருந்து ஒரு மயிரும் விழாது என்றான். இப்படி சொல்லி அப்பத்தை எடுத்து எல்லாருக்கும் முன்பாக தேவனை ஸ்தோத்தரித்து அதை பிட்டு புசிக்கத் தொடங்கினான். அப்பொழுது எல்லோரும் திடமனப்பட்டு புசித்தார்கள். அப்போஸ்தலர் 27:34-36 என்று வேதம் சொல்லுகிறது. அந்த ஸ்தோத்திரம் திடனற்று போனவர்களை சிறப்படுத்தினது. தேவ மனுஷன் ஸ்தோத்திரம் பண்ணி புசித்த முன்மாதிரி மற்றவர்களையும் ஸ்தோத்திரம் பண்ண உற்சாகப்படுத்தினது. தேவ பிள்ளைகளே, உங்கள் ஸ்தோத்திரத்தினால் அற்புதம் நடக்கும். சோர்ந்து போன கைகள் திடனடையும். கிருபை பெருகும். ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அல்லவா? நினைவிற்கு, ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. சங்கீதம் 136:4.